என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உன்னோடு பேசியே ஆக வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் குழந்தை, நீ எத்தனை முறைதான் உன் அப்பன் உன்னை தேடி வந்து நீ என்னை தள்ளிவிட்டாலும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், நான் அதை என் குழந்தையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், அதை சேர்க்கும் வரை என் பிள்ளைக்கு மனதிற்கு தெளிவினை கொடுக்கும் வரை நான் போராடி கொண்டுதான் இருப்பேன். ஏனென்றால் நீ என்னை உன் அப்பனாக நினைக்கின்றாய் அல்லவா? நான் உன்னை என்னுடைய அன்பு குழந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்படி என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துவதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை உண்மையாகவே புரிந்த குழந்தைகள் இந்த அப்பனிடத்தில் மனதை பொழிந்து, குழந்தை நிச்சயமாக என் வாக்கினை கேட்காமல் விட்டுவிட மாட்டார்கள். என் தங்கமே, என்றும் நீ என் வாழ்க்கையில் கேட்கும்படி நான் எங்கும் செல்லாமல் காத்து கொண்டு இருக்கின்றேன். ஏனென்றால் இன்று நான் இந்த விஷயத்தை உனக்கு தெரிவிப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால்தான் அப்பன் இன்று நீ கேட்கும் வரை காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். என் பிள்ளை, நீ இந்த அப்பனை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று தெரியவில்லை. ஆனால் உன் அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை செய்கிறேன். என் தங்கமே, நீ இந்த அப்பனில் சில காலமாக மனதளவில் உன் அப்பன் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் என்னிடத்தில் வைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ என்னை ஏற்றுக்கொண்ட காலம் சில காலம்தான். ஆனால் நான் உன்னை என்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்ட காலம் பல காலமாகிவிட்டது. உனக்கு என்னை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன் அப்பன் எனக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் உன் அப்பன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்பன் நீதான் என்னை தெரிந்திருக்கிறாயே. அப்படி என்றால் என் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் ஏன் இன்னும் பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாய்? எனக்கு ஒரு தெளிவை தந்திருக்க கூடாதா என்று என் பிள்ளை இந்த நேரத்தில் நீ நினைத்து விட்டாய். எல்லாம் அறிந்த உன் அப்பன் நீ நினைக்கின்ற விஷயத்தை மட்டும் அறியாமல் இருந்திருப்பேனா? நான் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கின்ற விஷயங்களை எனக்கு தெரியாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும், இந்த எல்லைக்குள் தான் இருக்கும் என்பதை நீ எப்பொழுதும் மாற்ற முடியாது. இந்த விதமாக வந்தால்தான் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லாத போனால் என் குழந்தை மேலும் இன்னும் பல கஷ்டங்கள் வந்துவிடும். வாழ்க்கையில் சிலர் அது உண்மை முகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக பல துரோகங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதை என் பிள்ளை மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு இப்பொழுது நடக்கின்ற இந்த துரோகமானது வாழ்க்கையில் பல நாட்களாக நீ சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அப்பன் நான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். நான் ஒரு நாள் சிரித்தால் அடுத்த நாளே எனக்கு கஷ்டம் தேடி வந்து விடுகின்றது. நானும் இங்கே சில நாட்கள் சந்தோஷமாக இருந்து விட்டேன். அதனால் எல்லாவற்றிலும் சேர்த்து வைத்து ஒட்டுமொத்தமாக கஷ்டங்கள் எனக்கு சேர்ந்து வந்து விட்டது என்று என் பிள்ளை நினைத்து விட்டாய். என் தங்கமே, நிச்சயமாக இது சந்தோஷமாக இருந்ததற்கு பலனாக இந்த கஷ்டம் முன்னை வந்து சேரவில்லை. என் குழந்தை, சில நேரங்களில் சிரிப்பதற்காகவே நீ பயப்படுகின்றாய். ஏனென்றால் இப்பொழுது நாம் சிரித்து விட்டால் அடுத்தது கஷ்டம் வந்துவிடும். நாம் இப்பொழுது நன்றாக இருக்கிறோம் என்று ஒரு விடம் சொல்லிவிட்டால் அடுத்த நேரத்தில் இது போன்ற சூழ்நிலைகள் உருவாகும். நீ ஒருவரிடத்தில் உன்னை பற்றி பெருமையாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி சந்தோஷமாக சொன்னாயானால் அந்த நேரத்தில் உடனே உனக்கு கஷ்டம் வந்து விடுகின்றது என்றால் சில கண் திஷ்டிகள் அதற்கு காரணமாக அமைந்து விட்டது. என் குழந்தையே, கண் திஷ்டி முதலில் படாமல் உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் முதலில் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது, நீ எப்படி இருக்கின்றாய் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதை மற்றவர்களிடத்தில் சொல்லித்தான் நம்முடைய நிலைமைகளை
நிலைமையை தலைகீழாக மாறிவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் என் குழந்தை. சில நேரங்களில் இது போன்ற சீர்நிலைகள் உருவாகும். நீ ஒருவரிடத்தில் உன்னை பற்றி பெருமையாக உன்னை வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி சந்தோஷமாக நேரத்தை நீ செலவழித்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டம் வந்து விடுகிறது என்றால் சிலர் கண் திருஷ்டி அதற்கு காரணமாக அமைந்துவிடும். என் குழந்தை, கண் திருஷ்டிகள் முதலில் படாமல் உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் நீ உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது, நீ எப்படி இருக்கின்றாய் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லித்தான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது. உன்னை பார்த்து அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை நினைத்து விட்டு போகட்டும். நீயாகவே உன்னுடைய நிலைமையை மிக பொறுமையாக பேசிக்கொள்ள வேண்டாம் என் குழந்தை. அதுபோல மிகவும் கஷ்டப்படுவது மூலம் அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லை என்று யாரிடத்திலும் சொல்லாதே. ஏனென்றால் இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா என் குழந்தை? அப்பனை நேற்று உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே. பணத்திற்காக மிகவும் கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தாய். ஒரு 500 ரூபாய் கூட வழியில்லாமல் சூழ்நிலையில் நேற்று திரிந்து கொண்டு இருந்தாய். நீ உதவி என்று ஒருவரிடம் கேட்டபொழுது அவர் உன்னிடத்தில் தன்னிடமும் எதுவும் இல்லை என்று சொன்னால் என் தங்கமே, அப்பொழுது அவர் நினைத்தது என்ன தெரியுமா? இல்லை என்று அவரிடம் கேட்ட விஷயத்தை கூட ஏளனமாகத்தான் உன்னை பார்த்தார். தன்னிடம் இத்தனை காசு கூட இல்லாமல் ஒருவர் இருந்து கொண்டு இருக்கிறது, நம்மிடம் ஏதோ இருக்கிறதா என்று சோதனை செய்வதற்கு வந்து கேட்டு சொல்கிறாரா என்று உன்னை பார்த்து நினைத்தார்களோ தவிர உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. இங்கு உள்ள மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களின் நிலைமையை பற்றி தெரியாமல் தான் நினைப்பது என்னவோ அதை பற்றி மட்டுமே அவர்கள் மனதுக்குள் சரியென்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய உண்மை நிலை என்னவென்பதை அவர்கள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அதை ஒரு நேரத்தில் அதை அறிந்து கொள்ள அவர்கள் விரும்புவதில்லை. நீ கஷ்டத்தில் இருந்தால் அதை தெரிந்து கொள்ள விரும்பாத அந்த மனம் நீ சந்தோஷத்தில் இருந்தால் எப்படி இந்த சந்தோஷம் வந்திருக்கிறது, எப்படி இவர்கள் மட்டும் திடீரென்று இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அதை தெரிந்து கொள்ள ஆவலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கஷ்டம் வந்து விட்டதா, அனுபவிக்கட்டும். இத்தனை நாட்களாக ஆடாத ஆட்டம் ஆடினார்கள். உன்னை பற்றி உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற விஷயம்தான் என் தங்கமே. அதனால் என் பிள்ளை, அப்பன் என்று கொடுத்து வந்த தெளிவு என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் முதலில் நீ கருத்தில் எடுத்து கொள்ளாதே. அவர்கள் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை அவர்கள் பேசிக்கொண்டு செல்லட்டும். யாரை பற்றியும் எந்த ஒரு கவலையும் முதலில் உனக்கு வேண்டாம். உன்னை பற்றி இங்கு யாரும் கவலைப்படவில்லை என்கின்ற நிலைமைக்கு இருக்கும் பொழுது நீ மட்டும் அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய்? இந்த வாழ்க்கை என் பிள்ளை உனக்காக இந்த அப்பன் நான் கொடுத்தது. என்பதை முதலில் புரிந்துகொள். நீ யாருக்காகவும் வாழ வரவில்லை, உனக்காக மட்டும்தான் வாழ்வதற்காக வந்திருக்கின்றாய். அழகான நேரத்தை சந்தோஷமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு நொடியும் உனக்காக படைக்கப்பட்டது. அதில் கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களையும் உனக்கு சந்தோஷத்தை பெற்று கொடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் கவலையை சேர்த்து நீ சுமக்கக்கூடாது. உனக்கே இங்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது என்பதனால் மற்றவர்களின் கஷ்டத்தை சேர்த்து தூக்கி நீ சுமக்க வேண்டாம். ஏனென்றால் என் தங்கமே, யார் என்ன கஷ்டங்களையும் அதை ஒரு அனுபவிக்கத்தான் சூழ்நிலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் தங்கமே. அதனால் உனக்கு இருக்கின்றதை மட்டும் நீ செய்துவிட்டு மற்றவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் உன் வேலையை செய்து கொண்டு மற்றவர்களை பற்றி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவர்களை எதையும் தெரிந்து கொள்ளவும் தேவையில்லை. அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். நம்முடைய வேலையை நாம் சரியாக செய்து கொண்டு இருந்தாலே போதும். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் உன் அப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். எப்பொழுதும் உண்மை நம்பிக்கை உன்னிடத்தில் கையேந்தி ஒருவர் நின்றால் அவரை மன்னித்து மட்டும்தான் நீ கவலைப்பட வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். அல்லது இல்லாத எந்த ஒரு காரணத்திற்காகவும் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். எந்த ஒரு
கஷ்டத்தையும் உன்னுடைய வேதனை எல்லாமே உனக்கானது என்பதை நீ யாருக்கும் அதற்கு உதவி வரப்போவதும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நாட்களை நீ கஷ்டத்தையும் துன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் அது கற்றுக் கொடுக்கின்ற அனுபவங்கள் உனக்கு நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கைக்கு தேவைப்படும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நீ வாழ்ந்தால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் பல சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.